இந்த தீபிகா போலீஸ் இருந்துட்டு இப்போ மல்லி வந்து தன்னோட தம்பியையும் கொலை பண்ணிட்டா. அதே மாதிரி இந்த சுடர கொலை பண்ணதும் இந்த மல்லி தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நெறைய விஷயங்கள் அதாவது இந்த 2 கொலையுமே வந்து மல்லி பண்ணதா வந்து சொல்லி இவங்க வந்து இப்போ மல்லிய தூக்கி ஜெயில்ல போடுறதுக்கு தயாரா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா மல்லி இருந்துட்டு இது எதுக்குமே நான் காரணம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தீபிகா மேடத்துக்கிட்ட வந்து புரிய வைக்க போறாங்க. அதாவது இவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான். அதாவது தீபன்னியே வந்து சொல்றாரு. இந்த மாரி வந்து தீபிகா வந்து கெட்டவள்லாம் கிடையாது. அவ ரொம்ப நல்லவ தான். பட் இருந்தாலும் அவளுக்கு ஒரு விஷயத்துல வந்து ஒருத்தங்கள பிடிக்கல அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்துல இருந்து வந்து கண்டிப்பா வெறுத்துருவா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. இத கேட்கும்போது உண்மையிலேயே வந்து இப்போ நம்ம மல்லிக்குலாம் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. பட் இருந்தாலும் எல்லாத்தையுமே புரிய வச்சு, தீபிகா போலீஸ்க்கு எல்லாத்தையுமே வந்து விலக்கி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் மல்லி இருந்துட்டு அவ்ளோ போராடிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில இப்படிப்பட்ட ஆதாரங்கள்லாம் வந்து நம்ம மல்லிக்கு கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி தீபிகாவும் வந்து இப்போ நம்ம மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்டு, அதாவது இந்த மாதிரி வந்து நான் தப்பு பண்ணிட்டேன். உன் மேல வந்து சந்தேகப்பட்டிருக்க கூடாது. அதாவது நீ தான் இந்த கொலைய பண்ணியிருப்பியோ அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நானா வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு அதாவது தீபிகா வந்து மல்லி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சூழல் தான் இங்க உருவாக போகுது. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதாவது தீபிகாவோட தம்பி தினேஷ் வந்து இறந்து போன ஒரு விஷயம். மல்லி, விஜய் இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாவே இருந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ இந்த சுடரோட கொலை விஷயத்துல வந்து எப்படியாச்சு இந்த கொலையில யார் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. ஆனா கும்பிட போன தெய்வம் வந்து குறுக்க வந்தது மாதிரியும் இந்த ராஜேஸ்வரி இப்படி வந்து வசமா மாட்டிக்குவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா அந்த பையன அடிச்சோ, இல்ல எப்படியோ வந்து விசாரிச்சாலுமே கூட அவன் உண்மைய சொல்ல போறது கிடையாது. ஏன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு அடுத்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு அந்த பையன் தயாராயிட்டான் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. கடைசியில அந்த பையன்கிட்ட வந்து ராஜேஸ்வரி பணம் குடுக்கறத வந்து பார்த்துட்டு, நம்ம மல்லி இருந்துட்டு அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்துக்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இந்த கேஸ்ல இந்த ராஜேஸ்வரிக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதாவது மல்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த கத்தி வந்து அந்த ஸ்பாட்ல கிடைச்சது அப்படிங்கிறதுனால தானே மல்லி வந்து சுடர கொலை பண்ண பார்த்தா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதுக்கான எவிடன்ஸ் வந்து இது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நம்ம மல்லிய ஜெயில்ல தள்ளணும்னு நெனச்சாங்க. ஆனா அந்த கத்திய வந்து மாத்தி வச்சிருக்காங்க. அதாவது வீட்ல வந்து கத்தி இல்ல அப்படிங்கிறத கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக கத்திய மாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ தெளிவா வந்து நம்ம மல்லியால விளக்கி சொல்ல முடியும். அதே மாதிரி நம்ம மல்லி, விஜய் 2 பேருமே நேரா தீபிகா மேடத்த பார்க்கறதுக்காக வீட்டுக்கே போக ஆரம்பிச்சுறாங்க. ஏற்கனவே வந்து அ அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயி, அங்க வந்து நம்ம மல்லி அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, ஏன் கழுத்த புடிச்சு கூட வெளிய தள்ளிட்டாங்க. ஏதோ அவங்க சொந்த வீட்டுக்குள்ள வந்து போயி பேசுற மாரி. கடைசியில இப்போ விஜயும், மல்லியும் நேரா வந்து தீபிகாவோட வீட்டுக்கு வந்து போறாங்க. அங்க பார்த்தா தீபிகா இருந்துட்டு வேலைக்கு போறதுக்காக, அதாவது போலீஸ் வேலைக்கு போறதுக்காக வந்து ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு ரெடியா வந்து நின்னுட்டு இருக்காங்க. நின்னுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, அதாவது அ தினேஷ் உன்ன வந்து கொலை பண்ண அந்த மல்லிய நான் கண்டிப்பா சும்மா விட போறது கிடையாது. அவள என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. அவள ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி முன்னாடியே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த கேஸ் வந்து அதுக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம இந்த சுடரோட கொலை கேஸ்ல அவ வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா வந்து நான் கூடிய சீக்கிரத்துல உன்ன கொன்ன அந்த மல்லிய வந்து ஜெயிலுக்கு அனுப்ப தான் போறேன். அவளுக்கு தண்டனை வாங்கி குடுக்க தான் போறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ அங்க வந்து அவங்க தம்பி போட்டோ முன்னாடி நின்னுகிட்டு பயங்கரமா வந்து இப்போ சபதம்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா விஜயும், மல்லியும் அங்க மாஸ் என்ட்ரி குடுக்கறது மட்டும் இல்லாம கடைசியில மல்லி இருந்துட்டு, அதாவது இந்த தீபிகா மேடம் இருந்துட்டு, "எதுக்காக உள்ள வந்தீங்க? வீட்ட விட்டு வெளிய போங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் மல்லி இருந்துட்டு, "இங்க பாருங்க மேடம், நாங்க எல்லாம் தெரிஞ்சு தான் இங்க வந்திருக்கோம். நீங்க எதுக்காக எங்க மேல கோவமா இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். உங்க தம்பி இறந்ததுக்கு காரணம் நான் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா உங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது. அதே மாரி உங்க தம்பி இறந்து போன ஒரு விஷயமே எங்களுக்கு இப்பதான் தெரியும்." அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ இந்த கேஸ பத்தி அதாவது உங்க தம்பிய வந்து உங்க தம்பி மேல சத்தியமா சொல்றேன். இந்த மாரி நான் இந்த ஒரு விஷயத்த செய்யல. அப்பவே வந்து இந்த அ க காதல், கல்யாணம் இது எல்லாமே வந்து இப்போதைக்கு என்னோட வாழ்க்கையில இல்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து உங்க தம்பி இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கிறது. இதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்த பத்தி தீபிகா வந்து ஏத்துக்கிறது கிடையாது. அதே மாதிரி மல்லி இருந்துட்டு இந்த மாரி அந்த கத்தி ஸ்பாட்ல இருந்தது அப்படிங்கிறதுக்காக தானே என்ன அரெஸ்ட் பண்ணணும். நான் தான் இந்த கொலைய பண்ணேன் அப்படிங்கிற மாரி சொன்னீங்க. ஆனா அதே மாதிரி கத்திய ராஜேஸ்வரி ஒரு பையன்கிட்ட வந்து குடுத்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. அதுக்கான வீடியோ ஆதாரம் இது இருக்கு. இதுக்கு மேல வந்து
நாங்க வந்து இந்த கொலையில சம்மந்தப்படல அப்படிங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இருக்க முடியாது. இதுதான் வந்து ஃபைனல் எவிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுவும் இல்லாம இப்போ மல்லி இந்த மாரி வந்து உங்க தம்பி கூட பழகுன விஷயம், இது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. உங்க தம்பி எதுவரைக்கும் வந்து உங்ககிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியாது. ஆனா அது எல்லாமே பொய்யான ஒரு விஷயம் தான். நானும் தினேஷும் லவ் பண்ணவே கிடையாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, எல்லாத்தையுமே டீட்டெயிலா அதையும் ஆதாரத்தோட வந்து நிரூபிக்கிறாங்க. அதாவது சும்மா ஃபோன வச்சுக்கிட்டு தினேஷ் வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் மல்லி சொல்றாங்க. இப்போ தீபிகா இருந்துட்டு இந்த 2 கேஸ வச்சு ஓரளவுக்கு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி மல்லி இந்த கேஸ்ல சம்மந்தப்படல அப்படிங்கிறது இந்த ஒரு எவிடன்ஸ வச்சே தெரியுது. ஏன்னா அந்த கத்தியால தான் பிரச்சனையே வந்துச்சு. ஆனா உண்மையிலேயே கத்திய மாத்தி வச்சிருக்காங்க. மல்லி மேல இந்த கொலைப்பழிய தூக்கி போடுறதுக்காக அவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, கடைசியில என்னாச்சு? இப்போ தீபிகா மேடம் வந்துட்டு மல்லி கிட்ட மன்னிப்பும் கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இந்த கேஸ வந்து நான் நியாயமா நடத்துறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஏன்னா மல்லியும் விஜயும் வந்துட்டு உண்மையிலேயே உங்க தம்பி மேல உங்களுக்கு பாசம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த செய்யணும். அதாவது இந்த கேஸ்ல உண்மையிலேயே யாரு குற்றவாளி அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி. ஏன் நீங்க சொல்ற மாரி வந்து நானே வந்து அதாவது மல்லிய வந்து கொலை பண்ணியிருந்தாலுமே கூட, மல்லிய தூக்கி ஜெயில்ல போடுங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாரி விஜய் சொல்லியிருக்காங்க. அதனால இனிமே தீபிகா மேடம் இருந்துட்டு இந்த கேஸ நியாயமாவும் ரொம்ப தர்மத்தோட அடிப்படையிலயும் வந்து செயல்படுத்த போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.